ஹலோ உங்கள் மலரக்கா. இந்த ஒரு எல்லா வியாதிக்கும் ஒரு மருந்திலே குணமாகிறது சொல்கிறேன்னே. நம்ம நரம்பு இருக்குல்ல, இங்கே மண்டையிலேருந்து பின்னாலிருந்து இப்படி குதிங்காலோட ஒரே நரம்பு இருக்கும். குதிங்காலிருந்து நம்ம கொண்ட நரம்புலேருந்து ஒரே நரம்பு ரெண்டு பக்கம் இருக்கும். அந்த நரம்பு தான் என்னது, நம்மளை ஓட வைக்கிறது, உட்கார வைக்கிறது, படுக்க வைக்கிறது, எந்திக்க வைக்கிறது, டான்ஸ் ஆட வைக்கிறது, எல்லாமே அந்த ஒரு நரம்பு. அதுக்கு வெளிப்புறமாகவே எல்லாம் மருந்து போடுறோம்ல, உள்ள சாப்பிட்றதுக்கு 448 நரம்புக்கும் வேலை கொடுக்குற ஒரு மருந்து சொல்கிறேன். என்ன, தூய மல்லின்னு அரிசி இருக்குது. தூய மல்லி, அந்த அரிசி வந்து வெள்ளையாக இருக்கும். அதை வாங்கி ஒரு 1/2 கிலோ வாங்கி வச்சுக்கோங்க. அதில் ஒரு கைப்பிடி போட்டு வேக வைங்க. வேக வச்சு இந்த புளியங்கொட்டை இருக்குல்ல, புளியங்கொட்டை, அந்த கொட்டையை நல்லா வறுங்க. வறுத்து நல்ல தோலை எடுத்துருங்க. தோல் போடக்கூடாது. உள்ள கொட்டை இருக்கும் பார்த்தீங்களா, தோலை நீக்கிட்டு கொட்டையை நல்லா இடித்து திரித்து கொஞ்சம் இவ்வளோ அரிசி வேக வச்சு அதில் ஒரு 4 ஸ்பூன் விரலி மஞ்சள் இருக்குல்ல, அதை நல்லா திரித்து அதையும் லைட்டாக வறுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் தூய மல்லி அரிசி, புளியம் கொட்டை, தோல் கிடையாது. வறுத்தோன்னா தோல் உடச்சி எடுத்துடணும். தூய மல்லி அரிசி, புளியம் கொட்டை, ஒரு விரலி மஞ்சள் எடுத்து நல்லா நுணுக்கி அதை லைட்டாக வறுத்து பொடியாக்கி 3ஐயும் நல்லா அது வெந்து சோறு நல்லா குழப்பலான்னு வந்தோடனே இதையும் போட்டு கலக்கி டெய்லி ஒரு நேரம் சாப்பிடுங்க. உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரை சுகர் வந்தது போனது நரம்புகளுக்கு எல்லா வியாதியும் இளமையாக துள்ளி குதிப்பீங்க. உள்ளுக்கு வெளிப்புறமாகவே மூட்டு வலி அது எதுக்குன்னு மருந்து போடுறோம்ல, இதை சாப்பிடுங்க. தோல் வலி, கை வலி, 448 நரம்புக்கும் இது நல்ல குணமாகும். இது ஒரு 30 நாள் சாப்பிடுங்க. நல்ல குணமானப்பறம் நீங்களே சாப்பிட ஆரம்பிச்சிடுவீங்க. சூப்பராக. இது என்ன காசு, அவ்வளோ பெரிய காசுலாம் கிடையாது. புளியங்கொட்டை, கொட்டை, தோல் கிடையாது, கொட்டை, தூய மல்லி, மஞ்சள் பொடி, இதுதான் இயற்கையானது. இதை சாப்பிட்டுட்டு சொல்லுங்க அக்காட்ட எப்படி இருப்பீங்க, நீங்களே சொல்லுவீங்க. சூப்பர் அக்கா, நல்ல மருந்து சொன்னீங்க, நீங்களே சொல்லுங்க. சாப்பிட்டு பார்த்து பலன் பெறுங்க.